நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு தெரியும், என்கிட்ட RR310 பைக் இருக்குது அப்படின்றது தெரியும். அப்படின்றப்ப நான் அந்த பைக்கை வாங்குறப்ப நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன், அந்த RR310 பைக்கை வாங்குறப்ப நான் என்னென்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை சொன்னால் உங்களுக்கு பைக் வாங்குகிற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது நான் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே போட போகிறேன். இதில் நான் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எப்போ எப்படி பைக் வாங்கணுன்ற ஆசை வந்ததுன்றதுலேருந்து நான் பைக் டெலிவரி எடுத்தது வரைக்கும் எல்லாத்தையும் போடுறேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் எல்லா வீடியோவுமே 1 by 1 போடுறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பைக் வாங்கணுன்ற ஆசை எப்போ வந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எல்லாருக்குமே முன்னாடி தான் பசங்களுக்கு மட்டும்தான் பைக் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பைக்குனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறமே ஃபுல்லாக ஒர்க்கு ஃபுல்லாக சிங்கப்பூரில் தான். நான் அதிகமாக காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அதிகமாக சிங்கப்பூரில் தான் இருந்திருக்கேன். இந்தியாவில் இருந்த நாட்கள் ரொம்ப குறைவு. அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அப்போயே பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிஞ்சா பைக் செம்ம ஃபேமஸ் சிங்கப்பூரில். ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். ஊரில் நிஞ்சா பைக்லாம் பார்க்கவே முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக நிஞ்சா பைக்லாம் தெரியும். நிஞ்சா பைக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். அதுவும் ரோட்டில் சாதாரணமாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஓரத்தில், ரோட்டு ஓரத்தில். என்னமோ நம்ம ஊரில் TVS 50 நிற்கிற மாதிரி நிற்கும். நாங்களாம் போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் நிறையா எடுத்துருக்குறோம். இது மாதிரி தான் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக நிஞ்சா, ஹார்லி டேவின்சனு, BMW எல்லா பைக்குமே சர்வசாதாரணமாக போகும் ரோட்டில். எல்லா பைக்குமே சர்வசாதாரணமாக ரோட்டில் போகும். அதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு சிக்னல் நின்னோம்னா எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காவது பார்த்துடலாம். அது மாதிரி சிங்கப்பூரில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனால் சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஆனால் நான் அப்போலாம் என்ன நினைப்பேன் அப்படின்னா நம்மளாம் எங்கடா ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நானும் ஒரு டூரர் கம் ஸ்போர்ட்ஸ் பைக்கு வாங்குவேன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, இப்படி தான் எனக்கு பைக் வாங்கணுன்ற ஆசை வந்துச்சு. நான் ஏன் அப்பாச்சி RR310 சூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். பைக் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் ப்ரைஸை போய் கூகுளில் செக் பண்ணி பார்த்தோன்னே தலை சுற்றிடும். இந்த ஜென்மத்தில் முடியாது, அடுத்த ஜென்மத்தில் பணக்காரனாக பிறந்தோம்னா அப்போதைக்கு வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்போல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு டைமாவது அந்த பைக்கை ஓட்டியாவது பார்த்துடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அப்போ தான் யமகாவில் R15 வந்தது. அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிங்கப்பூரில் R15, அதுவும் 2 ப்ளூ கலர் ஒரே டைமில் நான் பார்த்தேன். R15 அதுவும் எங்கள் கம்பெனி கீழே பார்த்தேன். ஸ்டாண்டில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சேம் கலரு டெலிவரி எடுத்து உடனே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. செம்ம மாதம் இருந்தது. R15 ப்ளூ கலரு புதுசு. அப்போ தான் டெலிவரி எடுத்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி R15 பார்த்ததே கிடையாது. அப்போ தான் ரிலீஸ் ஆன டைமு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சரி R15 ரேட்டு ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. சரி வாங்கலாம், பொறுமை. இங்கே சிங்கப்பூரில் நம்மளால் பைக் வாங்க முடியாது, இந்தியாவில் தான் வாங்க முடியும். சரி வாங்கிக்கலாம், நம்ம இந்தியா போகிறப்ப வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கு பார்த்திங்கன்னா CD100. ஆனால் எங்கள் அப்பா வச்சுருந்தது TVS 50. அதுக்கப்புறமேட்டு CD100 வாங்கினது. இந்த பைக் நம்ம ஊரில் தான் வாங்க முடியும். சரி ஊருக்கு போயெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி, சரி இந்த பைக் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா ஊரில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் எல்லோரும் R15 தான் வச்சுருக்காங்க. அந்த R15க்கு இருந்த அந்த ஒரு இதுவே அந்த மரியாதையே போன மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்னால் எல்லோரும் வச்சுருந்தா அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ் பைக்கே கிடையாது. நம்ம ஸ்பெஷலாக வச்சுருந்தோம்னா தான் அது ஸ்போர்ட்ஸ் பைக்கு. இன்னும் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பைக்கு பிடிச்ச ஆளாக தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம பைக்கில் போகிறோம், நம்ம ஒரு பைக் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை திரும்பி இப்போ யாராவது ஒரு ஆளாவது திரும்பி பார்க்கணும். அப்போ தான் நம்ம அந்த பைக்குக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. அந்த மாதிரி ஒரு பைக் வச்சுருக்கணுன்னு தான் என்னோடய ஆசை. நிறையா பேருக்கு எல்லாருக்குமே அந்த ஆசை தான் இருக்கும். அதனால் எனக்கு R15 வாங்குகிற ஐடியாவே போயிடுச்சு. அது அந்த டைமில் தான் RR310 PS6 ரிலீஸ் பண்ணாங்க.
அது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சரை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன் 100% இந்த பைக் தான்டா வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி. அவ்வளவு கொள்ள மாசாக இருந்தது. ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கும். இப்போ R15லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு தான். அது லாங் ட்ரிப்பெல்லாம் போனோம்னா முதுகு வலிக்கும். அது R15 வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அது பழகிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் வந்து ஹைட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம் வராது. ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து லாங் ட்ரைவ்லாம் போனால் R15 முதுகு வலிக்கும். நம்ம லாங் ட்ரைவ்லாம் போகணும் அப்படின்னா வந்து வண்டியை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து முதுகு வலிக்காது. ஸ்போர்ட்ஸ் கம் டூரர் ரெண்டுக்குமே வந்து RR310 வந்து பெஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கலாச்சார பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் வந்து நம்ம டீப்பாக எதாக இருந்தால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுத்துருவோமா? ஏன்னா வந்து கேர்ள் ஃப்ரெண்டை கூட ஈஸியாக சூஸ் பண்ணிடுவோம். பைக்கை சூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிப்போன்றது வந்து பைக்கர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி தான் நானும் வந்து ரொம்ப யோசித்து எல்லாத்தையும் புரட்டி பார்த்து வாங்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்படி தான் வந்து நான் பைக் வாங்கணும், அதுவும் RR310 வாங்கணுன்ற முடிவுக்கு வந்தது. உங்களுக்கும் வந்து எந்த பாயிண்ட், உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த பாயிண்டில் தான் நான் பைக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது எந்த பாயிண்ட்டு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இதனால தான் நான் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வாங்கினேன் அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த வீடியோ. இது இல்லாமல் அடுத்தடுத்து நான் நிறையா வீடியோ போடுறேன். இது எல்லாமே இந்த வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் வாங்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நான் பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணோன்னா எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொன்னமராவதி. சரி, இந்த BS6 வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணால், கூகுளில் செக் பண்ணால் கோயம்புத்தூர் இல்லைனா பெரிய பெரிய ஊரில் தான் சொல்கிறாங்க. கோயம்புத்தூர், பெங்களூரு, திருச்சியில் கூட கிடையாது. இந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி இது இங்கெல்லாம் இல்லை, சரி நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் பைக் ஷோரூம் டிவிஎஸ் ஷோரூமில் போயிட்டு இந்த மாதிரி டெலிவரி எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே வந்து ஒரு அக்கா தான் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் அக்கா RR310 பைக்கு கொட்டேஷன் வேணும் அப்படின்னோன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? RR310 இங்கே வந்து ஒன்லி டிவிஎஸ் பைக்கு மட்டும்தான் தம்பி சேல்ஸ் பண்ணுறோம், RR310லாம் சேல்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னது RR310 டிவிஎஸ் இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது அவங்களுக்கு வந்து அது தெரியாது அப்படிங்கிறது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷோரூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஊர்லேயும் கூட ஷோரூம் இருக்கலாம். அதாவது அந்த ஷோரூமோட வேல்யூவை பொறுத்து தான் அது எந்த ஏரியாவில் இருக்குது, அந்த ஏரியாவோட வேல்யூவு, இங்கே அந்த பைக்கு கொடுத்தா சேல்ஸ் ஆகுமா, அவங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பைக்கு கொடுப்பாங்க. இல்லைனா வந்து அந்த ஷோரூமுக்கு இந்த மாதிரி பெரிய சிசி பைக்கெலாம் ஒவ்வொரு ஷோரூமுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். உங்களுக்கு இத்தனை சிசி பைக்கு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி லிமிட் இருக்கும் போல். அது எனக்கு அப்போதைக்கு தெரியாது, அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவங்க வந்து யாருக்கோ அப்புறம் நான் சொன்னேன் அக்கா இல்லைக்கா இதுவும் டிவிஎஸ் பைக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க யாருக்கோ கால் பண்ணாங்க. கால் பண்ணி இல்லைப்பா அதை அவ்வளோ பெரிய பைக்கெலாம் இங்கே சேல்ஸ் பண்ணுறது இல்லை, இங்கே வந்து 160 190 வரைக்கும் தான் மேக்ஸிமம் சிசி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரைட்டு, ஓகே, அப்போ இங்கே முடியாதுங்கவும் இதுவே எனக்கு ஃபஸ்ட்டு தடங்களாக இருந்தது. ஏன்னா வந்து இங்கே முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பெங்களூரு இல்லைனா கோயம்புத்தூருக்கும் எங்கள் ஊருக்கும் 6 ஹவர் ட்ராவல்ஸு. அப்போ வந்து நம்ம வாங்க முடியாதுன்ற மாதிரி இது முதல் தடங்களாக இருந்தது. ஆனால் வந்து விடலை, சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுளில் செக் பண்ணால் மதுரைக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மதுரைக்கு எங்கள் ஊருக்கும் 2 ஹவர்ஸ் தான் ட்ராவலு. அதுக்கப்புறமேட்டு மதுரை ஸ்ரீ பாண்டியன் மோட்டார்ஸில் தான் இருக்குது பைக். இப்போது நீங்கள் RR310 வாங்கணும் அப்படின்னா மதுரையை சுற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை பக்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்கிடலாம். மோஸ்ட்லி இப்போ எங்கள் ஏரியா சைடில், எங்கள் சைடு பொள்ளாச்சி சைடெலாம் இருந்து மதுரையில் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணோம். நாளைக்கு தான் ப்ரோ வருது பைக்கு, ஃபஸ்ட்டு பைக்கே நாளைக்கு தான் வருது, நீங்கள் நேரில் வந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நேரில் வந்தால் பார்க்கலான்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தோம், கொட்டேஷன்லாம் வாங்கினோம், வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு தான் வந்து சரி அவங்க நேரில் போய் பார்க்குறப்ப தான் நாங்கள் சொல்கிறோம் சரி நாங்கள் பைக் எடுத்துக்கிறோம், என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு கேட்டால் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ப்ரோ அப்படிலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் வாங்கிட முடியாது, 1,00,000 ரூபாய்க்குள்ளார இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு மட்டும் நீங்கள் லோன் வாங்க முடியும். அதுக்கு மேலே வந்து அதுக்கு அதிகமாக அமௌண்ட் இருந்தது அப்படின்னா வந்து
நீங்கள் அதுக்கு நிறையா ப்ரூஃப்ஸ் எல்லாம் தேவைப்படும். நிறையா உங்கள் ஐடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும், நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக பைக் வாங்குற மாதிரி வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடுச்சு. என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.